இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகின்ற போது ஒன்றிய அரசு மாநில அரசு என்று இரண்டு அரசுகள் இருக்கும், இரண்டுக்கும் இறையாண்மை இருக்கும் என்கின்ற போது இவருடைய அதிகார பகிர்வை பற்றி பேசும்பொழுது எண்ணிக்கையின் அடிப்படையில் சில துறைகள் ஒன்றிய அரசிடம், சில துறைகள் மாநில அரசிடம் என்று கொடுக்கப்படலை. மாநில அரசிடம் கொடுக்கணும்னு அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர் கருதியது எதன்னு கேட்டால், எதெல்லாம் பண்பாட்டின் கூறாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம், எதெல்லாம் மக்களின் உடனடி தேவையாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம். இந்தியா என்பது பல்வேறு மொழிவாரி தேசிய இனங்களுடைய ஒன்றியம். எனவே பண்பாடு நிலப்பரப்புக்கு நிலப்பரப்பு மாறுகிறது. இந்தியாவின் நிலப்பரப்பு ஒரே மாதிரியாக இல்லை. நீங்கள் வடமேற்குக்கு போனால் பாலைவனமாக இருக்கிறது, வடகிழக்குக்கு போனீங்கன்னா மலை பிரதேசமாக இருக்குது. வடக்கு உலகத்திலேயே உயரமான சிகரங்களை கொண்ட மிகப்பெரிய மலைகளாக இருக்குது. அதே போல் நீங்கள் தெற்கே வந்தீங்கன்னா 3 பக்கமே கடலால் சூழப்பட்ட நிலப்பரப்பு இருக்கிறது, சமவெளி இருக்கிறது, பீடபூமிகள் இருக்கின்றது. இத்தகைய நிலப்பரப்பில் மாற்றங்கள் இருக்கிறது, காலநிலையில் மாற்றங்கள் இருக்கிறது என்றால் இந்த நிலப்பரப்பும் காலநிலையும் தான் உற்பத்தியை தீர்மானிக்கிறது. அந்த உற்பத்தி தான் பண்பாட்டை தீர்மானிக்கிறது, பழக்க வழக்கங்களை தீர்மானிக்கிறது. அப்போ பழக்க வழக்கங்கள், பண்பாடு என்பது பகுதிக்கு பகுதி மாறும் என்று சொன்னால், மாநிலங்கள் என்பது பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு. இந்தியாவில் 1952க்கு பிறகு மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட போது மொழிவாரி மாநிலங்கள் என்று சொன்னோம். இப்போ மொழிவாரி மாநிலங்கள் என்றால் என்ன? மொழிவாரி தேசிய இனங்களை, அதன் பண்பாட்டை பிரதிபலிப்பது தான். அவ்வாறு தான் இந்தியாவில் முதல்ல மொழிவாரி மாநிலமாக ஆந்திர பிரதேசம் உருவாகிறது. எனவே பண்பாட்டின் கூறாக இருக்கக்கூடிய மொழி, பண்பாட்டின் கூறாக இருக்கக்கூடிய கல்வி என்பது அந்தந்த மாநில அரசின் அதிகார எல்லைக்கு உட்பட்டது என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய போது அதை உருவாக்கியவர்கள் கருதினார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தேதி வரைக்கும் கூடிய ஒத்திசைவு பட்டியல் என்று சொல்லப்படுகின்ற, பொதுப்பட்டியல் என்று அறியப்படுகின்ற 3ஆம் பட்டியலில் வரிசை 25 கல்வி இடம்பெற்றிருந்தால் கூட அது உயர்கல்வியில், உயர் ஆய்வில் தரத்தை ஒழுங்குபடுத்தி தீர்மானிக்கின்ற அந்த பொறுப்பு மட்டும்தான் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர மற்ற அதிகாரங்கள் எல்லாமே மாநில அரசிடம்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுமே பள்ளி தொடங்கி பல்கலைக்கழகம் வரை அந்தந்த மாநிலத்திற்கு தேவையான அளவுக்கு கடந்த 77 ஆண்டுகளாக பள்ளிகளை உருவாக்கி, கல்லூரிகளை உருவாக்கி, பல்கலைக்கழகங்களை உருவாக்கி அதை நிர்வகித்து வருவது எதுன்னு கேட்டால் மாநில அரசுகள் தான் பொதுப்பள்ளி, பொது கல்லூரிகளை நடத்துவது. எனவே இந்த பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட நிர்வாக முடிவுகளை, கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டிய அதிகாரமும் யாரிடம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அந்தந்த மாநில அரசிடம்தான் இருக்க வேண்டும். துணைவேந்தரை நியமிப்பதற்கு ஒரு தேடுதல் குழு அமைக்கணும்னு சொன்னால் அந்த தேடுதல் குழு அமைப்பது யார் என்று ஏற்கனவே வேந்தர் என்ற நிலையில் இருந்தவருக்கு இருந்தது. அப்போ அந்த வேந்தர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த வேந்தர் ஆளுநர். பொறுப்பு வாயிலாக ஆளுநர் தான் ஒரு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருக்கிறார். ஆளுநர் அவர் தன்னுடைய வேந்தர் பொறுப்பை பயன்படுத்தி பட்டமளிப்பு விழாக்கு போனாருன்னா, பட்டமளிப்பு விழாவில் பட்டத்தை பெறுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்த்து குரல் கொடுக்க முடியாது, எதிர்த்து பேச முடியாது, கைத்தட்ட மாட்டாங்க. அவங்க தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியாது, தங்களுக்கு ஆளுநர் பேசுவதில் உடன்பாடு இல்லைன்னா கூட வெளிப்படுத்த முடியாது. ஒரு நல்ல கருத்தை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த மாணவர்களிடம் சமூக நீதிக்கு எதிராக தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுத்தறிவு என்கின்ற செயல்பாட்டிற்கு நேர் எதிராக மூட நம்பிக்கைகளை, கண்மூடி பழக்கம் மண்மூடி போக என்று சொன்னால் வள்ளலார், அந்த வள்ளலாருக்கு நேர் எதிராக கண்மூடி பழக்கங்களை, தவறான கருத்துக்களை, தவறான வரலாற்று திரிபுகளை, அறிவியலுக்கு ஏற்காத பல கருத்துக்களை தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் பேசி வந்ததை நாம் அறிவோம். அதே போல் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை அழைத்து பள்ளி முதல்வர் தொடங்கி கல்லூரி முதல்வர்களுக்கு நேரடியாக ஆளுநர் மாளிகையை நடத்தி இது தனியாக ஒரு அரசியை தான் நடத்துவதை போல ஆளுநர் அவர்கள் நடத்துகிட்டு இருந்தாங்க. அது மட்டுமல்லாமல் மாநில அரசு நினைக்கக்கூடிய பல விஷயங்களை கல்லூரிகளில் செயல்பட முடியாத அளவிற்கு
பல சிக்கல்களையும் உருவாக்கி வைத்திருந்தார்கள். இனி அதையெல்லாம் அவர் செய்யக்கூடாது என்பதை அவருக்கு தானே புரிந்து கொள்வதற்கு இந்த தீர்ப்பு உதவும் என்றே நான் நம்புகின்றேன். இந்த சட்ட திருத்தம் வேந்தர் துணைவேந்தரை தேடுதல் குழு நியமிக்கக்கூடியதோ அல்லது துணைவேந்தரை நியமிப்பதோ அல்லாமல் அரசு செய்யும் என்ற திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. எனவே இனி தேடுதல் குழுவை அமைப்பதும் தேடுதல் குழு கொடுக்கக்கூடிய பெயர்களிலிருந்து ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து துணைவேந்தராக நியமிக்கின்ற அந்த பொறுப்பை அரசு ஏற்கிறது. எனவே அரசு தேடுதல் குழுவை அமைக்கும், அதன் மூலமாக துணைவேந்தர்களை நியமிக்கும். அவ்வாறு நியமிக்கின்ற பொழுது அந்த துணைவேந்தர் சட்டத்துக்குட்பட்டு அந்த பல்கலைக்கழகத்திற்காக இயற்றப்பட்ட அந்த பல்கலைக்கழக சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவதற்கு தேவையான நிதியை மாநில அரசு வழங்க வேண்டும். தேவையான அளவு நிதியை மாநில அரசு வழங்கினால்தான் நியமிக்கப்படுற துணைவேந்தரால அந்த பல்கலைக்கழகத்தை சிறப்பாக நிர்வகிக்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற 13 மாநில பல்கலைக்கழகங்களுக்கும் நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. மாநில அரசு முழு நிதியை கொடுக்காம மாநில அரசினுடைய பங்களிப்பு என்பது மிக மிக குறைந்திருக்கு. அதனால் ஏற்பட்டிருக்கிற அந்த நிதி சிக்கல் பல்கலைக்கழகத்தினுடைய அன்றாட செயல்பாடுகளை பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கு. பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் பணியிடங்களோ ஊழியர்கள் பணியிடங்களோ நிரப்பப்படாமல் இருக்கிறது. ஆய்வுக்கு தேவையான நிதி இல்லாதனால் பல்வேறு ஆய்வுகள் முடக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையெல்லாம் சீர் செய்வதற்கு துணைவேந்தர் நியமனம் என்பது மிக முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே துணைவேந்தராக நியமிக்கப்படக்கூடியவர்கள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் தங்களுடைய சட்டத்துக்குட்பட்ட நிர்வாக வரம்பிற்குள் மேற்கொள்வார்கள். துணைவேந்தர்கள் அந்த துணைவேந்தருக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தோடு பொறுப்போடு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை உணர்ந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்து கல்வியை வளர்ப்பதற்கு, மாநிலத்தை வலுப்படுத்துவதற்கு, அதன் மூலமாக ஒரு வளமான இந்தியாவையும் வளமான இந்தியாவிற்கு தேவையான ஆளுமைகளை உருவாக்கி தருவது, அதன் மூலமாக உலகத்தில் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் சிறந்த பலன்களை தரக்கூடிய ஆய்வுகளையும் திட்டங்களையும் வகுப்பதற்கு இந்த பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்யணும். இந்த பூமி பந்தின் மீது இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் பாதுகாப்பை தரக்கூடிய வகையில் சூழலியல் உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் மிகச்சிறந்த ஆளுமைகளை உருவாக்கக்கூடிய பொறுப்பு இருப்பதனால் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு துணைவேந்தர்கள் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டுமே தவிர ஆளுநருக்கு விசுவாசியாக, தன்னை நியமித்தவருக்கு விசுவாசியாக இனி துணைவேந்தர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்றே நம்புகிறேன்.